கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் கரூர் மக்களை சந்திப்பதற்காக தவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் கரூருக்கு புறப்பட்டுள்ளார். அதாவது கடந்த ஆண்டு தவேக தலைவர் ஜோசப் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்பு மீண்டும் இன்று தமிழக முதலமைச்சராக கரூர் மக்களை சந்திப்பதற்காக ஜோசப் விஜய் கரூருக்கு புறப்பட்டுள்ளார். கரூரில் இன்று 2 நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஒன்று மக்கள் சந்திப்பு மற்றும் அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இரண்டிலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கிறார். அதாவது முதலில் காலை 11:30 மணி அளவில் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் முதலில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதன் பின்பு சுற்றுலா விடுதியில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின்பு மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அதாவது அரசு நிகழ்ச்சியில் முதலில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்கிறார். அதன் பின்பு பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கால் நாட்டுகிறார். அதன் பின்பு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு பணி நியமனம், அதாவது அரசு பணி நியமன ஆணையை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தை நோக்கி காரில் சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு தனி விமானம் மூலமாக செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நிகழ்ச்சிகள் நடைபெற இடத்திற்கு செல்கிறார். முதலில் மக்கள் சந்திப்பு கூட்டம் இடத்திற்கு செல்கிறார். அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு வச்சிருப்பவர்கள் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தற்காலிகமாக மேற்கூடை அமைக்கப்பட்டு இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பின்பு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் தமிழக முதலமைச்சர். குறிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்கும் போது கரூர் துயர சம்பவத்தை குறித்தும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதற்கு நன்றி செலுத்துவதை குறித்தும் வருகின்ற இடைத்தேர்தலை குறித்தும் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கரூர் மக்களை தமிழக முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் மிகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது.